வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறை வாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். இறைவனுக்கு சின்ன வயதிலிருந்தே கடல் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு. கன்னியாகுமரி கடல், அதன் பிறகு திருச்செந்தூர் கடல். அதற்கு ஒரு காரணம் உண்டு. நீர் உயிர் வாழ்வதற்கு உதவுவது. அந்திம காலம் நீராலே முடித்து வைக்க பெறும். பஞ்சபூதங்களில் நீரில்தான் அதிக சித்தர்கள் அபயமாகி உள்ளனர். அக்னியிலும் நிலத்திலும் அடங்கி இருப்பவர்களை காட்டிலும் நீரில் அடங்கி இருப்பவர்களுக்கே ஆற்றல் அதிகம். ஆகாயத்தோடு உடனே கலக்கும் வல்லமை மிக்காரே நீரில் மூழ்கி கிடப்பர். ஆகாய கணக்கோ காலக்கணக்கோ நீரில் உள்ளவர்களுக்கு அத்துப்படி. வானிலிருந்து உயிர் கூட்டம் நீர் வழியாகவே மண்ணை தொட்டது. கடல் நீரை ஆவியாகி வானை எய்தி மீண்டும் வான் மழையாக மண்ணுக்கு வருவதிலிருந்தே கடல் நீர் பரப்பு பூமிக்கு எவ்வளவு அத்தியாவசியம் என்பது புரியும். வீட்டில் தியானத்தில் இருக்கும்போது தெரியும் சித்தர்கள் கூட்டத்தில் யார் இறைவனை நேரில் சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை தேடி இறைவன் போவதுண்டு. அதுபோல் அவர்களும் நேரில் வருவதுண்டு. அது ஒரு மறைமுக நிகழ்வாகவே நடந்து வந்தது. யாருக்கும் அறிவிக்கவும் இல்லை, யாரும் அறிந்து கொள்ளவும் இல்லை. இறைவன் மனித நிலைக்கு இறங்கி வந்திருப்பதை மனிதர்கள் மனித நிலையில் உணர முடியும். இதனால் என்ன சிக்கல் என்றால், மனித குணத்தோடு இறைவனை பராமரிக்கும் போது மனித அவஸ்தைகளை அடைவர். இறைவன் உறவினர்களுக்கும் இறைவனுக்குமே அதீத தொடர்பு அமைந்ததில்லை. உறவு பார்வை மாயை பார்வை போர்த்திவிடும். மனித நிலையில் பக்குவப்பட்டவர்கள் இறைவனை அடையாளம் கண்டனர். கூடுதலாக அருவத்தில் இருக்கும் சித்தகணங்களை உணர்ந்து தொடர்பில் இருந்தனர். அதனால்தான் இறைவனிடம் தீட்சை வாங்குபவர்களிடம் கூட இறைவன் தன்னை வெளிப்படுத்தியது இல்லை. என்னை எப்படி காண விரும்புகிறீர்களோ அப்படியே அடைவீர்கள் என்பார். திருச்செந்தூர் கடலை பிடித்தது. அப்பாவோடு பலமுறை சென்று இருக்கிறார். அப்போதெல்லாம் தன்னை அடையாளப்படுத்தாதவர். இறைவன் நண்பர்களோடு தனியாக தியானம் இருக்கலாம் என்று திருச்செந்தூர் கடற்கரையில் போய் அமர்ந்து தியானம் பண்ணும்போது காட்சியில் வந்தவர் வாலை சித்தர். குச்சி தாடி, பரட்டை தலை, கரைபடிந்த பற்கள், தோல் எலும்பு தள்ளிய புஜம், அம்மன தோற்றம், நல்ல உயரம், ஒல்லியான உடம்பு, காந்த கண்கள், வாசியினால் வானத்தையே வசைப்படுத்திய ஆற்றல். கடற்கரையில் இருந்து இறைவன் முன் கடலிலிருந்து நடந்து வந்து என்சான் கிடையாக விழுந்த நிலை. ஜென்ம ஜென்மமாக தேடிய தேட்டம் முகத்தில் தெரிந்தது. எழுந்தவர் ஒரு பாடலை பாடினார். பகீர் என்றது இறைவனுக்கு. நேற்று இறைவன் எழுதிய பாடல். ஐயனே, என் தலத்தில்தான் தங்கள் முதல் பாடல் நூல் வெளியிட வேண்டும் என்றார். அது பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத இறைவன் அமைதியாக இருந்தார். கடல் நோக்கி சென்று விட்டார். அவர் குறித்தாரா இல்லை இறைவனிடம் அனுமதி பெற்றாரா தெரியவில்லை. நடந்தேறியது. 7 ஆண்டுகள் கழித்து அதே திருச்செந்தூரில் இறைவனின் முதல் அருட்பாடல் திருச்சபை நூல் வெளியிட பெற்றது. வாலை சித்தர் கடல் நீரில் நடந்தே சென்று மறைந்ததை பார்த்து கொண்டிருந்த இறைவனுக்கு அவரை பற்றிய காட்சி கிடைத்தது. அந்த காலத்தில் இந்த கடற்கரை பாறை குகை நிறைந்து இருந்தது. இங்கு கடலில் நடந்து சென்று நீரில் மூழ்கி தவம் செய்து பின் கரைக்கு வந்து குகையில் இருந்து ஓய்வு எடுப்பது இவர் நிலை. தன் சீடர்களுக்காக குகையில் பஞ்சபூதத்தின் அடையாளமாக பஞ்சலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்து தவம் பண்ண வைத்தார். பின் ஊர் மக்கள் கூடுவதை கண்டு அவர்களுக்கு 6ஆம் அறிவு நிலையை போதிக்க சண்முகரை நிறுவி முருக தத்துவத்தை போதித்தார். அலைகடல் ஓரத்தில் குகைக்குள் பஞ்சலிங்கத்தையும் குகைக்கு மேல் சண்முகரையும் பிரதிஷ்டை பண்ணி இன்றைய திருச்செந்தூர் முருகன் கோவிலை ஆரம்பத்தில் சீரலை வாயில் நிறுவியவர் இவரே. இவர் சிஷ்ய கோடிகளால் பராமரிக்கப்பட்டு இதை முதன்மையாக கொண்டு பிற்காலத்தில் அறுபடை வீடு தோற்றுவிக்க பெற்றது. திருச்செந்தூர் கடற்கரை சென்றால் இன்றும் கடலுக்கடியில் இருந்து தரிசிப்பார் வாலை சித்தர். இறைவனை தரிசித்த சித்தர்கள் அனைவரோடும் வாலை சித்தரும் பவனி வருகிறார். வாழ்வோம் வாழ்விப்போம்.